நம்ம டோட்டலா வேற புரோட்டோகால் உங்களுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம புரோட்டோகாலை மாத்தி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா. அவங்க குடுக்குற டேப்லெட் ஊசி எல்லாம் மட்டும் உடம்பு ஓவரா ஹீட் ஆகுது மேடம். ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஊசியை பாத்தீங்கன்னா ஒரு 3 ஊசி கொடுப்பாங்க, மாத்திரைகள் ஒரு 10-12 மாத்திரைகள் கொடுப்பாங்க, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட்க்கு ஒரு 3-4 மாத்திரை கொடுப்பாங்க. ஐவிஎஃப் ப்ரோக்ராம்ல அந்த அளவுக்கு மெடிசின்ஸ் தேவை கிடையாது, அதனால கவலைப்படாதீங்க. மினிமல் ட்ரக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஸோ மினிமல் ட்ரக்ஸ்லேயே வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. வருத்தப்படாம உங்க ரிப்போர்ட்ஸ் மட்டும் ஒரு வாட்டி எடுத்துட்டு வாங்கம்மா, பார்க்கலாம். சரிங்க மேடம். உங்க கேள்விக்கு நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர் இப்ப இந்த நேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான காரணங்கள் என்ன? இல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும் போது உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபர்தரா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இதுல வந்து எந்த ட்ரக் நம்ம எடுத்தாலுமே எல்லாமே வந்து நம்ம வாய் வழியா தான் எடுக்கிறோம். இந்த கருதரிப்பு ட்ரீட்மெண்ட்ல வந்து ஒரு சிலது இன்ஜெக்ஷன் மூலியமா வரும், ஒரு சில இது இவங்க வந்து தீட்டு போறக்கூடிய பாதையில வைக்கக்கூடிய மெடிசன்ஸா இருக்கும். ஸோ எல்லா ட்ரக்ஸும் வாய் வழியா எடுக்கும்போது அவங்களுக்கு அது வயிறுல வந்து டைஜஸ்ட் ஆகி லிவர்ல இருந்து மெட்டபலைஸ் ஆகி யூரின் வழியா தேவைக்கு மீறின அழுக்கு வெளியில ஏற்றப்படுது. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஒரு 15-20 மெடிசனை கொடுத்து டெய்லி இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, எடுப்பாங்க. டாக்டர் சொல்கிற நிகழ்ச்சி தொடர்கிறது. மேம், இப்ப பலவிதமான காரணங்கள் இருக்குன்னு நீங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரீங்க. இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, க்ளோஸ் ரிலேஷன்ஸ், அதாவது ஒரு அத்தை மாமா பையன் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கும் போது எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் சொல்லுங்க. இப்போ ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா குழந்தை பிறந்துருது, பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால. இதை எந்த விதத்துல தவிர்க்கணும்னு சொல்லுங்க. பிளஸ் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்க எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ல வந்து மேரேஜ் பண்ணும்போது எந்த லெவலில் இவங்க மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேற ரிலீஜன்ஸில் வந்து பெரியமா பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் கூட கல்யாணம் பண்ணுவாங்க, அது அக்செப்டபிள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாமா பையன்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் சொந்த தாய் மாமாவே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெடிகிரி சார்ட் மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், இவங்க எந்த அளவுக்கு க்ளோஸாக மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இதை வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரினா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. வணக்கம், டாக்டர் சொல்கிறார். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. எங்க ரமேஷ், தர்மபுரியில பேசுறேன். உங்க கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே, சொல்லுங்க ரமேஷ். மேரேஜ் ஆகிட்டு 7 மந்த் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 2 மந்த்துக்கு கன்சீவா இருந்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அபார்ஷன் பண்ணிட்டு மேடம், ஒரு ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல, அதனால அபார்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ 4 டைம் இதாயிட்டே இருக்கு மேடம். 4 டைம் என்ன புரியலங்க? அபார்ஷன் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அபார்ஷன் நீங்க பண்ண பிறகு தொடர்ந்து 4 வாட்டி அதுவே கரு கலைஞ்சிட்டு இருக்குதா? ஆமாங்க மேடம், ஆமா, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதனால ஏதாவது பின்னாடி ஏதாவது பிரச்சனை வர மாதிரி. ஓகே. சரி, யூஸ்வலாவே வந்துங்க ஃபர்ஸ்ட் கருவை நம்ம வந்து கலைக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க கரு கலைச்சது மாத்திரை மூலியமா இல்ல டிஎன்சி மாதிரி பண்ணீங்களா? இன்ஜெக்ஷன் மாத்திரை டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் மேடம் அது பண்ணோம். அது அதனால எந்த எஃபெக்ட் வராதுன்னு சொன்னாங்க. சரி, வராதுன்னு சொன்னதுனால தான் அப்படி பண்ணோம். சரி, கவலைப்படாதீங்க. முடிஞ்சதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். பட் இப்போ தொடர்ந்து 3-4 வாட்டி கரு கலைஞ்சதுனால வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் ஒர்க் அப் பண்ணி பாருங்க. நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்றத பாருங்க. சொந்தம் கிடையாது, அசல்ல தான் கல்யாணம் இல்லையா? ஆமா மேடம். ஓகே. மற்ற சில ரீசன்ஸ் இருக்குதுங்க. அந்த ஒர்க் அப், அதாவது பிளட் சுகர் ஒர்க் அப் பண்ணி பார்க்கணும். நீங்க ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ்ன்னு சில டெஸ்ட்டுங்க இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சில மெடிசின்ஸ் ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம் உங்க ஒய்ஃப்க்கு. எப்போன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடில இருந்து நீங்க அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த பேபி நார்மலா இருக்கும். சப்போஸ் ஒரு குறைபாடு இருந்து நீங்க அதை கண்டுபிடிக்காம நீங்க பாட்டுக்கும் கன்செப்ஷன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்க பிரெக்னென்ட் ஆவாங்க, கரு நிற்கும், ஆனா அபார்ஷன் ஆயிடும். ஸோ அதனால 4 வாட்டி அபார்ஷன் ஆயிருக்குன்னா நீங்க லைட்டா எடுத்துக்க வேணாம். இதுக்கு மேல அவங்க கன்சீவ் ஆக வேண்டாம்.
நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் அப் பண்ணுங்க, எதனால இப்படி ஆச்சுதுன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து அந்த மெடிசின்ஸ் ஒரு 2-3 மாசம் அவங்களை எடுக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சீவ் ஆகிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 1 or 2 monthsக்கு அவங்க கன்சீவ் ஆக வேணாம், ஒர்க் அப் மட்டும் சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும் நீங்க. உங்க கேள்விக்கு நன்றி சார். மேடம் இப்ப சொல்லுங்க, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிற இப்போ ஒரு கேட்ட கேள்வி மாதிரி. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த லெவலில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டிகிரி மேரேஜ்ன்றது தான் நான் சொன்னதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். செகண்ட் டிகிரின்னு வரும்போது கொஞ்சம் கம்மி. தேர்ட் டிகிரி வந்து ஒரு நார்மல் கப்பல் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படியும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிகிரின்னு வரும்போது என்னன்னா இந்த பொண்ணுக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி ஒரு சின்ன ஜீன் லெவல்ல ப்ராப்ளம் இருக்கலாம், மரபணுக்கள் லெவல்ல. பட் அவங்க வந்து தனியா இருக்கும்போது அதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்காது. பட் இந்த ஆணும் பெண்ணும் சேரும்போது அவங்க பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா போகும். ஸோ இதுலயே 2 ப்ராப்ளம் இருக்கு ஜெனட்டிக் ரீதியா பார்க்கும்போது. ஒன்று வந்து டாமினன்ட், இன்னொன்று வந்து ரெசசிவ்னு சொல்லுவோம். ஸோ அந்த டாமினன்ட்ன்றது இந்த 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த தாக்கம் வந்து ஒரு கருவுக்கும் இருக்கும். ஒரு கருவும் அவங்க கிட்ட இருந்து உருவாகும் போது பாதிக்கப்பட்டுக்கிட்டே வரும். பட் ஒரே ஒரு சில பிரச்சனைகள் வந்து ரிசசிவ் ஜீனால இருக்கலாம். அந்த ரிசசிவ் ஜீனால இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து 4 கருக்கு ஒரு கரு வந்து நார்மலா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எந்த கரு நார்மலா வரும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து எந்த லெவல்ல எந்த மரபணுக்கள்ல நம்ம குடும்பத்துல வந்து பிரச்சனையா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்கறதுக்கு பதிலா அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நம்ம எட்ட போய் கல்யாணம் பண்றதுன்றது ஆல்வேஸ் ஒரு பெட்டர் சாய்ஸ். ஏன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சுதுன்னா ஜெனட்டிக் தெரப்பின்றது அந்த அளவுக்கு இன்னும் பாப்புலரா வரல, இன்னும் சயின்டிபிக் ரிசர்ச்ல இருக்கு. இவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுன்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். வணக்கம், டாக்டர் சொல்கிறார். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. உஷா என் பேரு. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. உஷா என் பேரு. சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கோம். இது கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. சரிம்மா. வந்து டாக்டர் ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் கரெக்டா வந்துட்டு இருந்தது. இப்போ 1 இயரா வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல இருந்து அவங்க டக்குனு அவங்களுக்கு எங்க வீட்டுக்காருக்கு வந்து வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்க. அதனால சரியா 2 பேரும் ஒன்னா இல்ல. அதனால அந்த பீரியட்ஸ் வந்து இப்ப சரியா வரதே இல்ல. அந்த டேப்லெட் போட்டாலும் பீரியட்ஸ் வர மாட்டேங்குது. ஓகே, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்மலா இருந்ததா உஷா? நார்மலா இருந்துச்சு. ஓகே, முன்னாடி நார்மலா இருந்துச்சு. என்ன இன்ஜெக்ஷன் நீங்க சொல்ல முடியுமாமா? இல்ல, அது எனக்கு தெரியல, அவங்க டாக்டர் தான் போட்டாங்க. சரிம்மா. நம்மளுக்கு என்ன இன்ஜெக்ஷன் தெரியல. அப்ப இப்போ எந்த லெவல்ல உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குதுன்றத நம்ம பார்க்கணுமா? சோ இப்ப இருக்க ஒரு சொல்லுங்க. ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு மேம். வந்து எனக்கு அம்மா வீடு வந்து இங்க திருவிக நகர், சென்னை. ஓகேமா. அப்ப இந்த ஏஆர்சி கருதரிப்பு மையம்ன்றது உங்களுக்கு பெரம்பூர் அபிஜய் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குமா? நீங்க நேர்ல உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, என்ன லெவல்ல ப்ராப்ளமா இருக்குன்னு பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வரி பண்ணாதீங்க. சரிம்மா, உங்க கேள்விக்கு நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. டாக்டர் இப்போ சொல்லுங்க, அது பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய பேருக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது வந்து சின்ன வயசுல இருந்தே வந்துருது. ஆமா, அது ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடவே இந்த பிரச்சனை இருக்குன்றது தெரியல. பட் நாள்பட்ட ஒரு 18 வயசு 20 வயசு அப்படின்னும் போது அந்த டைம்ல தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கும் போது தெரியுது. சோ இதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது குழந்தையின்மைக்கு? ஓகே, இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்றத 2 சொல்லுவோம். ஒன்னு பாலிசிஸ்டிக் ஓவரியின் ப்ராப்ளம் மட்டும், அதாவது அவங்களோட கருமுட்டை பையில மட்டும் நீர்க்கட்டிகள் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னா என்னன்னா இந்த கருமுட்டையில இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளால இவங்களுக்கு வந்த தாக்கத்தை அதை டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இவங்க பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமா இருப்பாங்க, இந்த பேஷண்ட்ஸ் ஒபீஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் ஆண்ட்ரோஜினைஸ்டா இருப்பாங்க. ஹைப்பர் ஆண்ட்ரோஜினைஸ்னா வந்து அவங்களுக்கு வந்து உதட்டுக்கு மேல்புறத்துல முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும், தாவாங்கட்டையில முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும், தொப்புள் கடியில முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும். சோ பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு மேல் ப்ரிபாண்டரன்ஸ் இருக்கும், ஆண்களுக்கு உண்டான ஒரு சேஞ்சஸ் இவங்க உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேசலாம். வணக்கம், டாக்டர் சொல்கிறார். வணக்கம் மேடம், நான் கடலூர்ல இருந்து ஸ்ரீராம் பேசுறேன். வணக்கம் சார், உங்க கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர்
சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கோம். நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. சரிங்க. ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டியூப்ல வந்து அடைப்பு இருக்குன்றாங்க. சரிங்க. இப்ப எங்களுக்கு 4 times ஐவியும் பண்ணிட்டாங்க. சரிங்க. பட் அதுல எதுவும் ரிசல்ட் எதுவும் வரல. ஓகே. நம்ம இப்ப ஐவிஎஃப் கன்டினியூ பண்ணலாமா இல்ல ஐவிஎஃப்க்கு போலாமா? சரி, உங்களுக்கு ஐயுஐ கொடுக்கும்போது சில முக்கியமான இதை நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு வந்து எத்தனை கரு முட்டைகள் வந்தது அப்படின்றத பார்க்கணும். 1 2 தான் வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஐயுஐல சான்சஸ் வந்து என்ன மெடிசின்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்றது முக்கியம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நாங்க பாத்தீங்கன்னா வந்து வெறும் டேப்லெட்ஸ் கொடுத்து ஐயுஐல வந்து நிறைய எக்ஸ் வரல, ஃபாலிகல்ஸ் growth இல்லைன்னா உடனே டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஏன்னா ஃபாலிக்கல் growth நிறைய வந்தாதான் நம்மளால ஐயுஐல சக்சஸ் கெயின் பண்ண முடியும். அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. மினிமம் 3 to 4 வருது மேடம் அவங்களுக்கு. மினிமம் 3 to 4 ஃபாலிகல்ஸ் வளர்ந்துருக்கு. அண்ட் எத்தனை ஸ்பெர்ம்ஸ் இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? அது தெரியல மேடம் எனக்கு. ஓகேங்க. நீங்க கொடுக்குற ஸ்பெர்ம்ஸ்ல வந்து ப்ரீ வாஷ் போஸ்ட் வாஷ்னு 2 இருக்கும். ப்ரீ வாஷ் வந்து குறைஞ்சது ஒரு 15-20 மில்லியன் கொடுத்துருந்தீங்கன்னா, போஸ்ட் வாஷ் அவங்க சாம்பிளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா நல்ல ஸ்பெர்ம்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ 20 to 22 மில்லியன் கிடைக்கும். ஸோ போஸ்ட் வாஷ் ஒரு 15 மில்லியன்ஸ்க்கு மேல இருந்திருக்கு அப்படின்னா ப்ராபப்ளி இன்னொரு அட்டெம்ப்ட் கூட நீங்க ஐயுஐ எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கிளிக் ஆகலைன்னா நீங்க ஐவிஎஃப் இக்ஸி போகலாம். பட் எந்த அளவுக்கு 3 IVF, ஏன்னா எனக்கு ஏஜ் இப்போ வந்து எனக்கு 32 ஆகுது. ஓகே. என்னோட மிஸ்ஸஸுக்கு ஏஜ் 30. ஓகே. அதனால ஏஜ் 32 35 வந்து 3 IVF மேல வேணாம்ன்றீங்களா ஐவி? இல்ல அதுதான் சொன்னாங்க. முக்கியமான சில பாராமீட்டர்ஸ் பார்க்கணும். பட் எப்போ ஒரு டியூபல் பிளாக் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து ஐவிஎஃப் இக்ஸி ப்ரோக்ராம் போறது நல்லது. ஏன்னா ஐவிஎஃப் இக்ஸி வந்து உங்களோட நீங்க சொல்ற இந்த 30-32 இயர்ஸ்ல எடுத்தோம்னா அதுல சக்சஸ் ஜாஸ்தி நம்மளுக்கு. பட் அதே ஐவிஎஃப் இக்ஸி நீங்க 4 இயர்ஸ் கழிச்சு 35-36ல போய் நீங்க எடுக்கும்போது அதுலயும் உங்களுக்கு சான்சஸ் குறைஞ்சிடும். So அதனால 30-32 is like you're early for IVF, maybe little late for IUI. ஓகே 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 மேடம். வரி பண்ணாதீங்க. உங்க கேள்விக்கு நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. மேம் சொல்லுங்க, பிசிஓடியோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு குழந்தையின்மை மேல இருக்கு? பிசி நான் சொன்ன மாதிரி பிசிஓடின்றது அந்த பிசி ஓவரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸை வந்து அவங்க சரியா வந்து ட்ரீட் பண்ணாம அணுகாம இருக்கும்போது இந்த மாதிரி மற்ற அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு வந்துருது. ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமா, இன்சுலின் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து இதனால அந்த மேல் ப்ரிபோண்டரன்ஸ் இவங்களை பார்த்தா ஒரு சின்ன ஒரு பியர்ட் மாதிரி தாடி மாதிரி இருக்கும் இங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷனோட வருவாங்க. அது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குன்னு பிக்கப் பண்ணிட்டோம்னா அந்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துறது நல்லது. ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து ஒரு சிலர் வந்து ஸ்கேன்ல வந்து நார்மலா தெரியறத கூட பாலிசிஸ்டிக்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ற டாக்டர்ஸ் வந்து அதை கரெக்டா பிக்கப் பண்ணி சொல்லணும். அண்ட் இதுக்கு மெயின் கல்பரேட் வந்து உடல் பருமன், ஒபிசிட்டி. ஸோ வெயிட் அதிகமா இருக்கிறவங்க வெயிட்டை குறைச்சாங்கனாலே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் தானா ஒரு 40-50% கரெக்ஷன் வந்துடும். ஸோ தின்னா இருக்கவங்களுக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வரலாம். ஸோ தின் பிசிஓஸை ட்ரீட் பண்றது கொஞ்சம் கடினம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வருதுன்னா இவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் ரீதியா மரபணுக்கள் ரீதியா இவங்க ஃபேமிலியில அந்த ப்ரிபாண்டரன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு ஒரு சுரபிக்கு வந்து டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த எண்டோக்ரைன் டிஸ்ஃபங்க்ஷனால இவங்களுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்ற ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது. ஒருத்தர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குன்னா மோஸ்டா வந்து அதோட தான் அவங்க இருப்பாங்க. பட் என்னன்னா வந்து அவங்க உடல் பருமன் அதிகமாகாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்கும். கல்யாணம் ஆனாலும் கன்சீவ் ஆகிறது கொள்றது அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. பட் உடல் பருமன் அதிகமா இருக்கும்போது பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வந்துடும். அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்திற்கு ஒரு வாட்டி தலை குளிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பீரியட்ஸ் ரெகுலரா இல்லைன்னா இவங்க கன்சீவ் ஆகிற சான்சஸும் குறைச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது இதோட நின்றுடுறது கிடையாது.